இந்த ஆடியோ புக் சுருக்கத்தில் உங்கள் வாழ்க்கையை தொந்தரவு செய்யக்கூடிய 4 மிகவும் ஆபத்தான ஆளுமைகளைப் பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாமலேயே இது நடக்கும். வசீகரமான ஆனால் தன்னை மட்டுமே விரும்பும் நார்சிசிஸ்ட் முதல் கணிக்க முடியாத மற்றும் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் இமோஷனலி அன்ஸ்டேபிள் வரை இந்த ஆளுமைகள் எப்படி செயல்படுகின்றன மற்றும் முக்கியமாக அவை உங்கள் நல்வாழ்வை எப்படி ஆழமாக பாதிக்கக்கூடும் என்பதை பற்றி ஆராய்வோம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இது அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது மட்டுமல்ல. இறுதி வரை என்னுடன் இருங்கள். இந்த ஆபத்தான நபர்களிடமிருந்து உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்கும் முக்கியமான உத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் காரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்தாலும் தொடர்ந்து கேளுங்கள். ஏனென்றால் இந்த ஆளுமைகளை புரிந்துகொள்வது உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான திறவுகோலாக இருக்கலாம். சாதாரணமாக தோன்றும் நபர்களால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள், ஆனால் அவர்கள் ஆபத்தான நோக்கங்களை கொண்டிருக்கலாம். இவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், முதலாளிகள், சக ஊழியர்கள் அல்லது உங்கள் அண்டை வீட்டார் கூட இருக்கலாம். இந்த நபர்கள் சாதாரணமாக இருப்பது போல் ஒரு முகமூடியை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அதற்கு அடியில் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத தீங்கு செய்யக்கூடியவர்கள். இந்த தொந்தரவு தரும் உண்மையே இந்த மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை நாம் அடையாளம் காணவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவுவதற்காக ஜோ நவாரோ இந்த புத்தகத்தை எழுத தூண்டியது. உலகம் எப்போதும் பாதுகாப்பானதாக இல்லை. மூடிய கதவுகளுக்கு பின்னால் இந்த ஆபத்தான ஆளுமைகள் வன்முறை, நிதி மோசடி மற்றும் உணர்ச்சி ரீதியான கையாளுதல் இமோஷனல் மேனிபுலேஷன் போன்ற செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றலாம், பேரழிவை ஏற்படுத்தி செல்லலாம். FBI-யில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஜோ இந்த நபர்களின் தொந்தரவு தரும் நடத்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். இந்த அறிவை கொண்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறார். தனது வேலையின் மூலம் ஜோ 4 வகையான ஆபத்தான ஆளுமைகளை அடையாளம் கண்டார். நார்சிசிஸ்ட், உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர், பாரானாய்டு மற்றும் வேட்டையாடுபவர். இந்த நபர்கள் மறைவில் செயல்பட்டு மற்றவர்கள் உணரும் முன்பே தீங்கு விளைவிக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை மனசாட்சியின்றி சுரண்டும் திறமையான கையாளுபவர்கள், மேனிபுலேட்டர்ஸ். சட்டம் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல, மேலும் அவர்கள் ஏற்படுத்தும் துன்பத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் பலர் பிடிபடுவதில்லை, மேலும் அவர்கள் பிடிபடும்போது பாதித்து ஏற்கனவே நடந்திருக்கும். ஆனால் ஜோ நீங்கள் பயத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. இந்த ஆளுமைகளை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பலம் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த புத்தகம் உங்களை பயமுறுத்துவது பற்றியதல்ல, இது உங்களுக்கு அறிவை வழங்குவது பற்றியது. ஆபத்து நீங்கள் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உலகில் நீங்கள் வழிநடத்துவதற்கான அறிவையும் உத்திகளையும் வழங்குவதே இதன் நோக்கம். ஜோவின் பயணம் ஒரு இளம் போலீஸ் அதிகாரியாக தொடங்கியது. அப்போதுதான் அவர் இந்த ஆபத்தான நபர்களின் கடுமையான யதார்த்தத்தை முதன்முதலில் சந்தித்தார். பாதுகாப்பாக தோன்றிய யூட்டா பல்கலைக்கழகத்தில் ரோந்து சென்றபோது அவரது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிய ஒரு பயங்கரமான நிகழ்வை அவர் கண்டார். ஜூன் 27, 1975 அன்று 15 வயது சூசன் கர்டிஸ் மற்றொரு பல்கலைக்கழகத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலிருந்து காணாமல் போனார். அவரது காணாமல் போனது ஒரு மர்மமாக இருந்தது. அவரது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியது. முழுமையான விசாரணைக்கு பிறகும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. சிசிடிவி காட்சிகள் இல்லை, சாட்சிகள் இல்லை, அவள் எங்கே போனாள் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இந்த தோல்வியின் சுமை ஜோவை ஆட்டி படைத்தது. குறிப்பாக அவர் அந்த இரவில் பணியில் இருந்ததால். பல ஆண்டுகளாக அவளை பாதுகாக்க பன்னால் மேலும் ஏதாவது செய்திருக்க முடியுமோ என்ற உணர்வை அவரால் உதர முடியவில்லை. காலம் செல்ல செல்ல சூசனின் வழக்கு குளிர்ந்து போனது. ஆனால் ஒரு நாள் ஜோவுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. விசாரணையாளர் சூசனை கடத்தியவரை டெட் பண்டி என்ற ஒரு இளம் வசீகரமான மனிதனை இறுதியாக அடையாளம் கண்டுள்ளதாக வெளிப்படுத்தினார். சூசனை கடத்தி கொன்றது மட்டுமல்லாமல் வேறு நகரங்களில் மேலும் 35 பெண்களை கொன்றதையும் பண்டி ஒப்புக்கொண்டான். ஜோ அதிர்ச்சியடைந்தார். தான் இன்னும் விழிப்புடன் இருந்திருந்தால் சூசனை காப்பாற்றியிருக்க முடியுமோ என்ற எண்ணம் ஒரு பெரிய சுமையாக இருந்தது. இந்த சோகமான அனுபவம் அவரை FBI-யின் டாம்பா பிரிவில் குற்றவியல் நிபுணராக, கிரிமினல் ப்ரொஃபைலராக மாறத் தூண்டியது. இந்த ஆபத்தான நபர்களை புரிந்து கொள்வதற்கும் நிறுத்துவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சூசனின் வழக்கு ஒரு கடுமையான நினைவூட்டலாக செயல்படுகிறது. ஆபத்தானவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிகள், அலுவலகங்கள், தேவாலயங்கள் அல்லது உங்கள் சொந்த வீட்டினும் சுவர்களுக்குள் கூட இருக்கலாம். இந்த புத்தகம் இந்த அச்சுறுத்தல்களை அங்கீகரிப்பதற்கும் கணிக்க முடியாத உலகில் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டியாகும். இப்போது அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வோம். அங்கு இந்த ஆபத்தான ஆளுமைகளின் குணங்களை நாம் அவிழ்த்தத் தொடங்குவோம். நார்சிசிஸ்டிக் ஆளுமை, த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி.
நார்சிசிஸ்டிக் ஆளுமை கொண்டவர்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார்கள். அவர்கள் கவனத்தின் மையத்தில் இருக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நார்சிஸ்ட்கள் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் வெற்றியை அடைய பொய் சொல்வார்கள், ஏமாற்றுவார்கள் மற்றும் மிகைப்படுத்துவார்கள். அவர்களின் ஒரே கவலை அவர்கள் மட்டுமே. மற்றவர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் தங்கள் ஆசைகள் மற்றும் தேவைகளால் மட்டுமே உந்தப்படுகிறார்கள். இந்த வகை ஆளுமையை எங்கும் காணலாம். நார்சிஸ்ட்கள் பொதுவாக அகங்காரம் கொண்டவர்கள் மற்றும் வெட்கமற்றவர்கள். மற்றவர்களை தியாகம் செய்து தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற தயாராக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் சொந்த மகிழ்ச்சியை கொண்டுவர விரிவான யோசனைகளை உருவாக்குகிறார்கள், பெரும்பாலும் மற்றவர்களின் இழப்பில். பெரியவர்களின் கவனத்தை தொடர்ந்து தேடும் ஒரு குழந்தையைப் போலவே நார்சிஸ்ட்கள் இந்த கட்டத்தை அவர்கள் வயதாகும்போது கூட கடந்து செல்வதில்லை. இந்த கவனத்திற்கான தேவை அவர்களை கூட்டங்கள், குடும்ப நிகழ்வுகள் மற்றும் விருந்துகளில் நாடக ரீதியான நுழைவுகளை செய்ய தூண்டுகிறது. அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தாமதமாக வருவார்கள். அவர்கள் ஏற்படுத்தும் தாமதத்தை பற்றி அவர்கள் ஒருபோதும் குற்ற உணர்ச்சி கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பெரும் கவனத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நார்சிஸ்ட்கள் மற்றவர்களின் பலவீனங்களை விரைவாக அடையாளம் கண்டு அவர்களை இழிவுபடுத்தி திருப்தியடைய அந்த பலவீனங்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் யாராலும் தங்களை விட சிறப்பாக இருக்க முடியாது என்று நம்புகிறார்கள். மற்ற எல்லோரையும் விட தாங்கள் சிறந்தவர்கள் என்று கருதுகிறார்கள். இதனால்தான் சமூகம் அவர்களை பொதுவாக அடியாட்கள் அல்லது கொடுங்கோலர்கள் என்று முத்திரை குத்துகிறது. பச்சாதாபம் என்பது நார்சிஸ்ட்களுக்கு ஒரு அந்நிய கருத்து. அவர்கள் குழந்தை பருவத்தில் அதை கற்றுக்கொள்ளவோ அல்லது அனுபவிக்கவோ இல்லை. மேலும் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று பார்க்கிறார்கள். உங்களுக்கு பச்சாதாபம் தேவைப்படும்போது அவர்கள் குளிர்ச்சியுடன் பதிலளிப்பார்கள் மற்றும் அதற்கு பதிலாக தங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள். சில சமயங்களில் நீங்கள் அரிய வகையான தயவை காணலாம், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். எப்போதும் ஒரு மறைக்கப்பட்ட நோக்கம் இருக்கும். அவர்கள் அக்கறை காட்டுவது போல் அல்லது அன்பாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் இறுதியில் அவர்களின் உண்மையான சுயநல இயல்பு வெளிப்படும். மேலும் அவர்களின் செயல்கள் ஒரு முடிவை அடைவதற்கான வழிமுறைகள் மட்டுமே என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சட்டம், மருத்துவம் மற்றும் அரசியல் போன்ற தொழில்களில் நீங்கள் பல நார்சிஸ்ட்களை காணலாம். இந்த நபர்கள் தொடர்ந்து மற்றவர்களை கட்டுப்படுத்த வழிகளை தேடுகிறார்கள் மற்றும் அவர்களின் பதவி அல்லது நிலை அவர்களுக்கு அதை செய்வதற்கான ஒரு பயனுள்ள வழியில் வழங்குகிறது. நார்சிஸ்ட்கள் பொதுவாக புத்திசாலிகள், சுவாரஸ்யமானவர்கள், வசீகரமானவர்கள் மற்றும் கவர்ச்சிகரமானவர்கள். இது அவர்களை அடையாளம் கண்டுவது கடினமாக்குகிறது. அவர்களை மனிதர்கள் என்று அழைப்பது கூட முற்றிலும் துல்லியமாக இருக்காது, ஏனெனில் மற்றவர்கள் மீது அவர்களுக்கு பச்சாதாபமில்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நபர்களை தேடுகிறார்கள், ஆனால் யாராலும் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு நார்சிஸ்டை எதிர்கொண்டால் உணர்ச்சி ரீதியான, உளவியல் ரீதியான மற்றும் உடல் ரீதியான தீங்கிற்கு கூட தயாராக இருங்கள். இதை ஒரு உதாரணத்துடன் ஆராய்வோம். மடில்டா ஒரு அழகான மனிதரை காதலித்தாள். அவள் அவளை வேலை செய்வதை நிறுத்தச் சொன்னால் அவளும் சம்மதித்தாள். இருப்பினும் காலப்போக்கில் எல்லாவற்றிற்கும் அவனிடம் பணம் கேட்க வேண்டியது அவளுக்கு சோர்வடைய செய்தது. இந்த மனிதன் மிகவும் கட்டுப்படுத்துபவனாக இருந்தான். இறுதியில் மடில்டா அந்த உறவில் மூச்சு திணற ஆரம்பித்தாள். முடிவில் மடில்டாவை ஆரம்பத்தில் காதலில் மூழ்கடித்த அதே மனிதன் அவளை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் சென்றான். இந்த நேரத்தில் மாடில்டாவுக்கு கிட்டத்தட்ட 50 வயதாகிவிட்டது. அவளிடம் பணம் இல்லை. அவள் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. தான் எல்லாவற்றையும் உறவுக்கு கொடுத்ததாகவும், ஆனால் இன்று அவளிடம் எதுவும் இல்லை என்றும் மாடில்டா கூறுகிறாள். அவள் காலியாகவும் மதிப்பற்றவளாகவும் உணர்ந்தாள். அவள் நம்பிய மனிதன் அவளது சுதந்திரத்தையும் மரியாதையையும் பறித்தான். ஒரு நார்சிசிஸ்டுடன் பழகுவது கேலி அல்ல. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக இருக்க முடியும். ஹீட்டா நியூபாம் மற்றும் அவளது 6 வயது மகள் லிசா விஷயத்தில் நடந்தது போல. ஹீட்டா ஒரு புத்தக ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு வழக்கறிஞரான ஜோயல் ஸ்டீன்பர்க் என்பவரை சந்தித்தாள். ஜோயல் அவளை தொடர்ந்து இழிவுபடுத்தினாலும் ஹீட்டா அவன் கேட்ட எல்லாவற்றையும் செய்தாள். அவள் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாள். ஜோயல் ஹீட்டாவை ஒரு மிருகத்தைப் போல நடத்தினான். அவளது முகம் சிதைந்து போகும் அளவுக்கு அவளை கடுமையாக தாக்கினான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு
ஜோயல் எல்லை மீறி சென்றான். அவன் தனது கோபத்தை ஹீட்டாவின் மகள் லிசா மீது காட்டினான். அவளை கடுமையாக தாக்கி கொன்றான். ஹீட்டா தாக்கப்பட்ட மனைவி நோய்க்குறியால் அவதிப்பட்டாள். ஜோயலால் மிகவும் பயந்து போனாள். அதனால் அவளால் தன் சொந்த மகளையும் பாதுகாக்க முடியவில்லை. மாடில்டா மற்றும் ஹீட்டாவின் வழக்குகளுக்கு இடையேயான ஒற்றுமைகளை பார்க்கிறீர்களா? நார்சிசிட்களுடன் வாழும் மக்கள் பெரும்பாலும் பலவீனமாகவும் சிறியவர்களாகவும் உணர்கிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ளவோ அல்லது நச்சு உறவிலிருந்து தப்பிக்கவோ இயலாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போது அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வோம். அங்கு நாம் மற்றொரு ஆபத்தான ஆளுமையை, உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமையை கண்டறிவோம். உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமை. உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமை கொண்டவர்கள் தங்கள் உணர்ச்சிகளில் விரைவான மற்றும் கணிக்க முடியாத மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்களின் தொடர்ந்து மாறும் மனநிலையை வானிலையுடன் ஒப்பிடலாம். வானிலை எப்போது மாறும் என்று கணிப்பது கடினம், அதேபோல் அவர்களின் உணர்ச்சி நிலையை கணிப்பதும் கடினம். இந்த நிலையற்ற தன்மை பெரும்பாலும் உறவுகளை சேதப்படுத்துகிறது. அவர்களை சுற்றியுள்ளவர்கள் சோர்வடைந்தவர்களாகவும் விரக்தியடைந்தவர்களாகவும் உணர்கிறார்கள். அவர்களின் நிலையற்ற நடத்தை அவர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் அவர்களின் உறவுகளையும் பாதிக்கிறது. நார்சிசிட்களைப் போலவே உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்களும் கவனத்தை விரும்புகிறார்கள் மற்றும் தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இருப்பினும் நார்சிசிட்கள் மேன்மையை நாடினால், உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் ஆதரவு மற்றும் அங்கீகாரத்திற்கான ஒரு தீவிர தேவையால் உண்டப்படுகிறார்கள். அவர்களின் நிலையான கோரிக்கைகள் மற்றவர்கள் மூச்சு திணறச் செய்யலாம். இந்த நடத்தைக்கு பின்னால் பெரும்பாலும் நரம்பியல் மற்றும் உயிரியல் காரணிகள் உள்ளன. இது குழந்தைப் பருவ அதிர்ச்சி, போதைப்பொருள் துஷ்பிரயோகம், உடல் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பெற்றோர் அன்பின் பற்றாக்குறையிலிருந்து உருவாகலாம். உணர்ச்சி நிலையற்ற தன்மையில் ஒரு பரம்பரை அம்சமும் உள்ளது. ஒரு உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற நபருடன் வாழ்வது ஒருவரின் பொறுமையை சோதிக்கிறது மற்றும் புரிதலையும் பச்சாதாபத்தையும் படிப்படியாக அழிக்கக்கூடும். அவர்களுக்கு நிச்சயமாக தொழில்முறை உதவி தேவைப்பட்டாலும் அவர்களை சுற்றியுள்ளவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மற்றும் அவர்களின் நடத்தையின் அழுத்தத்தை சமாளிக்க சிகிச்சையும் தேவைப்படலாம். அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாதபோது அவர்கள் மற்றவர்கள் மீது சீறுவார்கள் அல்லது சில சமயங்களில் தங்களைத்தானே காயப்படுத்திக் கொள்வார்கள். மக்கள் எப்போதாவது எரிச்சலாகவோ அல்லது பதற்றமாகவோ உணர்வது இயல்பானது என்றாலும் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் இந்த உணர்வுகளை அதிகமாக அனுபவிக்கிறார்கள். இது தொழில் வல்லுநர்களால் கூட அவர்களை கையாளுவது கடினமாக்குகிறது. அவர்களின் நடத்தை தவறு என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர்களால் செயல்படுவதை நிறுத்த முடியவில்லை. உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் விமர்சனத்திற்கு மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள். யாராவது அவர்களை அல்லது அவர்களின் யோசனைகளை நிராகரிக்கும்போது அவர்கள் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். அனுதாபத்தை பெறுவதற்காக தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக சித்தரிக்கிறார்கள். இந்த நபர்கள் சில சமயங்களில் காயம் சேகரிப்பவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பழைய காயங்களை திறந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் புகார்களை மற்றும் அவர்களின் வன்முறையை கூட நியாயப்படுத்த கடந்த கால தவறுகளை கொண்டு வருகிறார்கள். அவர்களின் உடையக்கூடிய ஈகோக்கள் சிறியதாக பார்க்கப்படும் அவமானங்களுக்காக கூட பலிவாங்கிகளை தேட அவர்களை தூண்டுகின்றன. உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்களை தொடர்ந்து சிறப்புரிமை பெற விரும்பும் குழந்தையுடன் ஒப்பிடலாம். அவர்கள் கைவிடப்படுவதற்கு ஒரு ஆழமான பயத்தை கொண்டுள்ளனர். இது அவர்களை கோரும் நபர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் ஆக்குகிறது. அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படும்போது அவர்களுக்கு நீங்கள் இப்போதே தேவை. அவர்கள் கவனத்திற்கும் அன்பிற்கும் பசியுடன் இருக்கிறார்கள். அதை பெற அவர்கள் பொய் சொல்வார்கள் அல்லது நாடகத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் கையாளுதலில் வல்லுநர்கள். தங்களை சுற்றியுள்ளவர்களை கட்டுப்படுத்த தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வதாக அடிக்கடி அச்சுறுத்துவார்கள். இந்த நடத்தை பொதுவாக அவர்கள் நிராகரிக்கப்பட்டதாகவோ அல்லது தனிமையாகவோ உணரும்போது வெளிப்படுகிறது. இது அவர்களை மிகவும் ஆபத்தானவர்கள் ஆக்குகிறது. அவர்களின் நடத்தையைப் போலவே அவர்களின் சிந்தனையும் கணிக்க முடியாதது. அவர்கள் பெரும்பாலும் விஷயங்களை கருப்பு மற்றும் வெள்ளையாக பார்க்கிறார்கள். நடுவில் எதுவும் இல்லை. அவர்களின் மனதில் நீங்கள் அவர்களின் சிறந்த நண்பர் அல்லது அவர்களின் மோசமான எதிரி, இடையில் எதுவும் இல்லை. ஒரு உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற நபருடன் வாழ்வது ஒரு நிரந்தர ஆபத்து. நல்ல நேரங்களில் கூட அவர்கள் கணிக்க முடியாத ஒன்றை செய்வார்களோ என்று நீங்கள் எப்போதும் விளிம்பில் இருப்பீர்கள். சோகமான உண்மை என்னவென்றால் அவர்கள் தொழில்முறை உதவியை தேட தேர்வு செய்யாவிட்டால் மாற்றம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒரு மனிதன் ஜோவிடம் தனது உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற மனைவியை பற்றிய ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார்.
அவர்கள் ஒரு குடும்ப விடுமுறையில் நகரத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். 100 மைல் பயணித்திருந்தபோது அவளது நிலையற்ற நடத்தை திடீரென வெடித்தது. ஒரு சிறிய பிரச்சனையாக தொடங்கியது. அவர்களின் குழந்தைகள் தங்கள் தந்தையின் பக்கம் இருப்பதை அவள் பார்த்தபோது அது ஒரு பெரிய நெருக்கடியாக அதிகரித்தது. அவள் அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். பின்னர் ஆத்திரத்தில் அவள் தனது கணவன் ஓட்டுவதை நிறுத்தவில்லை என்றால் காரிலிருந்து குதிப்பதாக அச்சுறுத்தினாள். அவள் கதவை திறந்து நகரும் காரின் பாதியிலிருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கணவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். மேலும் அவர்களின் குழந்தைகள் தங்கள் தாயின் செயலால் பயந்து போய் கத்தினார்கள். அவளது ஆத்திரத்திற்கான காரணம் அவளது கணவன் அவளது விருப்பமான சன்ஸ்கிரீனை கொண்டு வர மறந்துவிட்டான். ஒரு சிறிய சிரமம், ஆனாலும் அவள் அதை மிகைப்படுத்தி அவர்களின் விடுமுறையை மட்டுமல்லாமல் அவளது குழந்தைகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினாள். இப்போது அடுத்த ஆபத்தான ஆளுமையை ஆராய்வோம். பாரனாய்டு ஆளுமை, த பாரனாய்டு பர்சனாலிட்டி. பாரனாய்டு ஆளுமை கொண்டவரை கையாளுவது மிகவும் சவாலானது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் தாங்கள் சொல்வது சரி என்று நம்புகிறார்கள். அவர்கள் தொழில் வல்லுநர்களையோ அல்லது அவர்களின் நெருங்கியவர்களையோ கூட கேட்க மறுக்கிறார்கள். இது அவர்களுக்கு உதவுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. இந்த வகை ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் இது விரிவாக ஆராயப்படவில்லை. நம் அனைவருக்கும் ஆபத்தை பற்றி எச்சரிக்கும் ஒரு உள் எச்சரிக்கை அமைப்பு உள்ளது. பாரனாய்டு நபர்களில் இந்த எச்சரிக்கை அமைப்பு அதிகமாக செயல்படுகிறது. ஹைப்பர் ஆக்டிவ் என்பதால் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு சிதைந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். அவர்களின் அதிகப்படியான எச்சரிக்கை அமைப்பிலிருந்து வரும் தீவிர சமிக்ஞைகள் அவர்களின் எண்ணங்களை கைப்பற்றுகின்றன. இதனால் அவர்களால் யாரையும் நம்ப முடியாது. மேலும் அவர்கள் ஒரு நிரந்தர பயத்தில் வாழ்கிறார்கள். பாரனாய்டு நபர்கள் பொதுவாக கூச்ச சுபாவம் கொண்டவர்கள், உள்முக சிந்தனையாளர்கள் மற்றும் சந்தேகப்படுபவர்கள். சிலர் சத்தமாகவும் நாடகமாகவும் ஆக்ரோசமாகவும் இருக்கலாம். மேலும் மோதல்களை அதிகரிக்க செய்வார்கள். அவர்கள் சண்டைகளில் செழிக்கிறார்கள். அவற்றை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு வழியாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய தூண்டுதல் மட்டுமே தேவை. அவர்கள் தங்களை தாங்களே அமைதிப்படுத்த தனிமையை தேடினாலும் அது எதுவும் உதவுவதில்லை. ஏனென்றால் பயம் உள்ளிருந்து வருகிறது. பாரனாய்டு ஆளுமைகள் மிகவும் ரகசியம் காக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களை கூட நம்புவதில்லை. அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்க, தங்கள் இருப்பிடங்களை மறைக்க மற்றும் தங்கள் உண்மையான நோக்கங்களை மறைக்க எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள். அவர்கள் தங்கள் ரகசியங்களை பாதுகாக்க பொய் சொல்ல எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. அவர்களின் பரானாயா மிகவும் தீவிரமானது. அவர்கள் மற்றவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் செயலையும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இறுதியில் அவர்களை அச்சுறுத்தல்களாக பார்க்கிறார்கள். ஆரோக்கியமான மக்கள் புதிய யோசனைகளுக்கு திறந்திருக்கிறார்கள் மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க முடியும். அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் பச்சாதாபம் கொள்கிறார்கள். ஆனால் பரானாய்டு நபர்கள் அவ்வாறு செய்வதில்லை. தர்க்கம் அவர்களின் உலகில் இல்லை. மேலும் அவர்களுடன் வாதிடுவது பயனற்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். மோசமான பகுதி என்னவென்றால், நீங்கள் அவர்களுடன் ஒத்துப்போகாதபோது அவர்கள் உடனடியாக உங்களை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள். உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமைகளைப் போலவே பரானாய்டு நபர்களும் காயம் சேகரிப்பவர்கள். அவர்கள் பழைய பகையை பிடித்துக் கொள்கிறார்கள் மற்றும் கடந்த கால தவறுகளை தங்கள் வன்முறைக்கு நியாயப்படுத்த பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தாங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்தையும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். இது அவர்களின் பரானாயாவையும் பயத்தையும் தூண்டுகிறது. அதை அவர்கள் தங்கள் அழிவுகரமான நடத்தையை நியாயப்படுத்துகிறார்கள். பரானாய்டு ஆளுமைகள் நெருங்கிய உறவுகளை உருவாக்க இயலாதவர்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்களையோ உணர்வுகளையோ யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை. தங்கள் குடும்பத்தினருடனும் அல்லது பங்குதாரர்களுடனும் கூட இல்லை. இறுதியில் அவர்களுடன் சண்டையிடுவதைப் பதிலாக நீங்கள் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அடிபணிவதை காணலாம். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் உங்களை ஒரு எதிரியாக முத்திரை குத்துவார்கள். ஒரு பரானாய்டு நபருடன் வாழ்வது கேலி அல்ல. அவர்கள் உங்கள் நடத்தையை மாற்றியமைக்க உங்களை கையாளுகிறார்கள், மேனிபுலேட். மேலும் அவர்களின் எதிரிகளும் உங்கள் எதிரிகளாக மாற வேண்டும். இல்லையென்றால் அவர்களின் கண்களில் நீங்களும் ஒரு எதிரியாகிவிடுவீர்கள். பரானாய்டு நபர்கள் ஓய்வில்லாத அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடன் வாழ்வது மிகவும் அழுத்தமாக இருக்கும். ஜோ வளர்ந்தபோது அவருக்கு திருப்பி என்ற ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். திருப்பி அரிதாகவே வீட்டை விட்டு வெளியேறுவார். ஆனால் அவர் வெளியே வரும்போது வெளியே விளையாடும் அக்கம் பக்கத்து குழந்தைகளை எப்போதும் கத்துவார். திருப்பி ஓய்வு பெற்றவர் மற்றும் ஷாலரத்தின் அருகே உட்கார்ந்து மக்கள் கடந்து செல்வதை பார்த்து தனது நாட்களை கழித்தார். அவரைப் போலவே அவரது மனைவியும் வெளியே செல்வதில்லை. மேலும் அவர்களுக்கு நண்பர்கள் இல்லை. ஒரு நாள் திருமதி பி ஜோவின் குடும்பத்திற்கு ஹலோ சொன்னபோது திருப்பி உடனடியாக அவளை பார்த்து கத்தினார். அவர் ஜோவின் குடும்பத்தை எச்சரித்தார்.
அவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகே வந்தால் தங்கள் முற்றத்தில் அத்துமீறியதற்காக அவர் விஷம் வைத்த விலங்குகளுக்கு ஏற்பட்ட அதே கதியையே அவர்களும் அனுபவிப்பார்கள். ஜோ திரு பி சிரிப்பதை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் திரு பியுடன் ஒரு பிரச்சனையை தீர்க்க ஜோவின் தாயார் தனது அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது. திரு பி ஒரு விற்பனையாளர் ஒரு பையுடன் ஜோவின் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்தார். எப்போதும் சந்தேகத்துடனேயே காவல்துறையை அழைத்தார். ஜோவின் தாயார் திரு பி கற்பனை செய்தது போல் எதுவும் நடக்கவில்லை என்று விளக்க வேண்டியது. அக்கம் பக்கத்து குழந்தைகள் திரு பி ஒரு விசித்திரமான மனிதர் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களில் யாருக்கும் அவர் உண்மையில் பரானாயாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரியாது. ஜோ இதை பற்றி அப்போது தெரிந்திருந்தால் திரு பியுடன் நட்பு கொள்ள முயற்சித்திருக்க மாட்டேன் என்றும் திரு பி அவரையும் அவரது குடும்பத்தையும் அவமானப்படுத்திய பல நிகழ்வுகளை தவிர்த்திருப்பேன் என்றும் இப்போது நினைக்கிறார். இப்போது இறுதி ஆபத்தான ஆளுமையை ஆராய்வோம். அங்கு மனித இயல்பின் மிகவும் இருண்ட குணாதிசயங்களைப் பற்றி ஆழமாக பார்ப்போம். அதன் பிறகு இந்த அனைத்து ஆபத்தான ஆளுமைகளிலிருந்தும் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று விவாதிப்போம். வேட்டையாடுபவர் த பிரெடட்டார். அனைத்து ஆபத்தான ஆளுமைகளிலும் வேட்டையாடுபவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஒரு வேட்டையாடுபவரின் சிந்தனை ஒரு சாதாரண நபரின் சிந்தனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நாம் மற்றவர்களைப் பற்றி உண்மையாக கவலைப்பட்டு அவர்களை நன்றாக நடத்தும்போது வேட்டையாடும் ஆளுமை கொண்ட நபர்கள் கவலைப்படுவது போல் நடித்து தங்கள் இலாபத்திற்காக மற்றவர்களை சுரண்டுகிறார்கள். ஒரு வேட்டையாடுபவரின் ஒரே நோக்கம் திருடு, கற்பனை அல்லது கொலை போன்ற குற்றங்களை செய்தாலும் தங்கள் சொந்த நலனுக்காக மற்றவர்களை பயன்படுத்துவதே. வேட்டையாடுபவர்கள் விதிகள் மற்றும் சட்டங்களை வெறுக்கிறார்கள், ஏனென்றால் அவை அவர்களின் தீங்கிழைக்கும் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்கின்றன. அவர்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை, அவற்றை பின்பற்றுபவர்களை பலவீனமானவர்கள் மற்றும் எளிதான இலக்குகள் என்று பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்களை, குழந்தைகள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் மற்றும் அதிகமாக நம்புபவர்களை வேட்டையாடுகிறார்கள். சில வேட்டையாடுபவர்கள் கற்பழிப்பாளர்கள், குழந்தை துஷ்பிரயோகிகள், சைல்ட் அபியூசர்ஸ், பாலியல் வன்புணர்வுகள், பீடோஃபைல்ஸ் அல்லது மனித கடத்தல்காரர்கள், ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ், வாழ்க்கையை அழிக்கும் கொடூரமான செயல்களை செய்கிறார்கள். இந்த நபர்களில் பெரும்பாலோர் சுதந்திரமாக அலைகிறார்கள், எப்போதும் தங்கள் அடுத்த பலியை தேடுகிறார்கள். தங்கள் உண்மையான அடையாளத்தை மறைக்க வேட்டையாடுபவர்கள் பெரும்பாலும் புகழ்பெற்ற அமைப்புகள் அல்லது குழுக்களில் சேருவார்கள். அவர்கள் தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டீஸ் அல்லது தேவாலயங்களில் கூட உறுப்பினர்களாக இருக்கலாம். தாங்கள் விளைவிக்கக்கூடிய தீங்கை பற்றி எந்த துப்பும் கொடுக்காமல் இருப்பார்கள். வேட்டையாடுபவர்கள் புத்திசாலிகளாக, கவர்ச்சிகரமானவர்களாக, நட்பானவர்களாக மற்றும் உயர் பதவிகளில் கூட இருக்கலாம். இது அவர்களை அடையாளம் காண்பதை இன்னும் கடினமாக்குகிறது. அவர்கள் மற்றவர்களை தங்களை விட பலவீனமாக காண்கிறார்கள் மற்றும் அவர்களை எளிதாக கையாளுகிறார்கள். அவர்களை வேட்டையாடக்கூடியவர்களாக மாற்றுகிறார்கள். தங்கள் அறிவால் தங்கள் இலக்குகளை ஈர்ப்பதன் மூலம் அவர்கள் நம்பிக்கையையும் கட்டுப்பாட்டையும் பெறுகிறார்கள். இந்த நபர்கள் தங்கள் இலக்குகளை எளிதில் பொறிகளுக்குள் இழுக்க முடியும். ஒருவர் ஒரு பொம்மையால் ஒரு குழந்தையை வெல்வது போல அல்லது ஆன்லைனில் சந்தித்த ஒருவரை நேரில் சந்திக்க சம்மதிப்பது போல. சில வேட்டையாடுபவர்கள் பின்தொடர்பவர்கள், ஸ்டாக்கர்ஸ், செக்ஸ் செய்த பிறகு கைவிட்டு செல்லும் ஏமாற்றுக்காரர்கள் மற்றும் நிரந்தர குற்றவாளிகள், கிரானிக் கிரிமினல்ஸ். அவர்கள் நீண்ட காலமாக குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர். வேட்டையாடுபவர்களுக்கு உணர்ச்சிகள் இல்லை மற்றும் யாரின் வலியையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை. அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் அது ஃப்ளீட்டிங் மற்றும் இன்சிக்னிஃபிகண்ட், அற்பமானது. எந்தவொரு உறவிலும் வேட்டையாடுபவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். நீங்கள் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகத்தை அனுபவிக்கலாம் அல்லது உங்கள் உயிரை இழக்கும் அபாயம் கூட இருக்கலாம். அவர்கள் ஆழமான உணர்ச்சி அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தலாம், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றலாம். அவர்களின் இருப்பு உங்களை சோர்வடைய செய்யலாம், உங்கள் கனவுகளை சிதைக்கலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை அழிக்கலாம். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். ஜூலியன் குழந்தை பருவத்தில் தனது வீட்டிலிருந்து பணத்தை திருட கற்றுக்கொண்டான். காலப்போக்கில் இந்த சிறிய திருட்டுகள் பெரிதாக வளர்ந்தன. அவனது பெற்றோர் அவனை கண்டுபிடித்தால் அவன் மன்னிப்பு கேட்பான், ஆனால் தொடர்ந்து திருடுவான். பின்னர் அவன் தன் நண்பர்களிடமிருந்து பணத்தை திருட ஆரம்பித்தான். ஒருபோதும் பிடிபடவில்லை. அவன் வளர வளர ஜூலியன் வைன் மற்றும் வோட்கா பாட்டில்களை திருட ஆரம்பித்தான். அவன் பிடிபடும் போதெல்லாம் அவன் சாக்கு போக்குகள் சொல்வான் மற்றும் எந்த குற்றச்சாட்டுகளையும் முற்றிலும் மறுப்பான். அவனது பெற்றோர் அவனது பழக்கங்களை பற்றி அலட்சியமாக இருந்தனர். ஜூலியன் இறுதியில் அதிலிருந்து மீண்டு வருவான் என்று நம்பினார்கள். அதனால் அவனது சாக்கு போக்குகளை புறக்கணித்தார்கள். ஜூலியன் ஓட்ட கற்றுக்கொண்டபோது அவனது நடத்தை மோசமடைந்தது. இது அவனது முதல் பெரிய குற்றத்திற்கு வழிவகுத்தது. ஒரு நாள் அவன் ஒரு சேதமடைந்த காருடன் வீட்டிற்கு வந்தான். 1 மணி நேரம் கழித்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பலரை காயப்படுத்திய, இடித்துவிட்டு ஓடிவிட்ட வழக்கில் அவன் ஒரு சந்தேக நபராக இருப்பதாக ஜூலியனின் பெற்றோரிடம் தெரிவித்தார். வழக்கம் போல ஜூலியன் எந்த தொடர்பு
தொடர்பையும் மறுத்தான். 21 வயதிற்குள் ஜூலியன் தனது பெற்றோரின் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றான். ஆனால் அவனது பெற்றோர் வயதாகும்போது அவர்கள் அவன் மீது கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை தங்கள் மகனால் ஏற்பட்ட தொடர்ச்சியான குழப்பத்தால் சோர்ந்திருக்கலாம். அவன் ஒரு வேட்டையாடுபவனாக மாறிவிட்டான். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தல் மற்றும் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை. ஜூலியனின் தந்தை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சிரமப்பட்டார். மனச்சோர்வடைந்து மற்றும் தனது மகனின் செயலால் முற்றிலும் உடைந்திருந்தார். அவர் எல்லா நம்பிக்கையையும் இழந்திருந்தார். தந்தை இறப்பதற்கு முன் ஜூலியன் தனது காரை விற்று தனது பெற்றோரிடம் இருந்த பணத்தையும் திருடினான். வழக்கம்போல் அவன் தனது குற்றத்தை மறுத்தான். பணத்தை எலிகள் சாப்பிட்டுவிட்டதாக கூறினான். தனது தந்தையின் மரணத்திற்கு துக்கம் அனுப்புவதை விட ஜூலியன் தனது தந்தையின் கைக்கடிகாரம் மற்றும் உயில் மீது அதிக ஆர்வம் காட்டினான். ஆபத்தான ஆளுமைகளுக்கு எதிரான தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாலிட்டிஸ். மனித உயிர்வாழ்வு எப்போதும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் திறனை சார்ந்துள்ளது. இந்த நபர்கள் மிகவும் ஏமாற்றும் திறன் கொண்டவர்களாக இருப்பதால் நீங்கள் ஒரு ஆபத்தான ஆளுமையால் குறிவைக்கப்படுகிறீர்கள் என்பதை அங்கீகரிப்பது சவாலாக இருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக அவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் உள்ளன. ஆபத்தான ஆளுமை கொண்ட பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருப்பதாக நம்புவதில்லை, அல்லது அவர்கள் மனரீதியாக நிலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் அவர்களை தனியாக மாற்ற முடியாது. தொழில்முறை உதவி தேவை. இருப்பினும் அத்தகைய நபர்களைச் சுற்றி இருப்பது ஆபத்தானது. எனவே விலகி இருப்பதன் மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். இந்த ஆபத்தான நபர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்துகொள்வது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான திறவுகோலாகும். அவர்களைப் பற்றி உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக தெரியுமோ அவர்களின் பொறிகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். ஆபத்தான ஆளுமைகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. கவனித்தல், அப்சர்வேஷன். இந்த நபர்களை உன்னிப்பாக கவனிப்பதன் மூலம் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் நடத்தையில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு ஆபத்தான ஆளுமையை நீங்கள் அடையாளம் காணலாம். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய பயம் ஏற்பட்டாலும் நீங்கள் ஒரு ஆபத்தான நபருடன் பழகுகிறீர்கள் என்பதற்கு அது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2. உண்மையான நடத்தையை அடையாளம் காணுதல், ரெகக்னைஸ் ஜெனுவின் பிஹேவியர். உண்மையான தயவுக்கும் பாசாங்குத்தனமான நடத்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆபத்தான நபர்கள் பெரும்பாலும் நல்லவர்களாக நடிக்கிறார்கள், ஆனால் அவர்களின் நோக்கங்கள் பொதுவாக சுயநலமாக இருக்கும். 3. எல்லைகளை அமைத்தல், செட் பவுண்டரிஸ். வேட்டையாடுபவர்கள் பொதுவாக உங்கள் உடல், மனம், உணர்ச்சிகள் மற்றும் நிதி ஆகியவற்றின் மீது முழு கட்டுப்பாட்டை பெற நோக்கம் கொள்கிறார்கள். எந்த தீங்கும் ஏற்படுவதற்கு முன்பு அவர்களிடமிருந்து விலகி இருப்பது அவசியம். 4. அழுத்தத்தை தவிர்த்தல். யாராவது திருமணம் அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற தீவிரமான முடிவுகளை எடுக்க உங்களை துரிதப்படுத்தினால் அல்லது எந்த வகையிலும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் ஒரு படி பின்வாங்கி கவனமாக சிந்தியுங்கள். உங்களை பற்றி உண்மையிலேயே கவலைப்படுபவர் உங்களை எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5. உணர்ச்சி ரீதியான கையாளுதலில் எச்சரிக்கையாக இருத்தல். ஆபத்தான ஆளுமைகள் உங்கள் உணர்ச்சிகளை கையாளுவது எப்படி என்று தெரியும். அவர்கள் அழுவதன் மூலம், விட்டுவிடுவதாக அச்சுறுத்துவதன் மூலம் கூட தங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம். இந்த தந்திரபாயங்களை அவை என்ன என்று அங்கீகரிக்கவும். கையாளுதல். உங்களை மதிக்காதவர்களுடன் எல்லைகளை அமைக்கவும். 6. நடத்தை வடிவங்களை கவனித்தல். ஒரு நபர் எவ்வளவு அடிக்கடி ஆபத்தான நடத்தையை வெளிப்படுத்துகிறார் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இது அடிக்கடி நடந்தால் மற்றும் காலப்போக்கில் அதிகரிப்பதாக தோன்றினால் நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும். யாராவது உங்களை உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ காயப்படுத்த அனுமதிப்பது அவர்களை தொடர மட்டுமே ஊக்குவிக்கிறது. 8. நேரம் மற்றும் இடத்தை பற்றி விழிப்புடன் இருங்கள். பி மைண்ட்ஃபுல் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். பெரும்பாலான வன்முறை சம்பவங்கள் இரவு 8 மணிக்கும் அதிகாலை 2 மணிக்கும் இடையில் நிகழ்கின்றன. இதை மனதில் கொண்டு நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் மற்றும் எப்போது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். 9. விழிப்புடன் இருங்கள். ஸ்டே அலர்ட். உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி விழிப்புடன் இருங்கள், குறிப்பாக பொது இடங்களில் நடக்கும்போது. ஆபத்தான நபர்கள் பொதுவாக கவனச்சிதறல் கொண்டவர்கள் அல்லது விழிப்புணர்வு இல்லாதவர்களை குறிவைக்கிறார்கள். விழிப்புடன் இருங்கள் மற்றும் நீங்கள் அவர்களின் இருப்பை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை காட்ட உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் நேரடியாக கண் தொடர்பு கொள்ளுங்கள். யாரையாவது உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க முன் அவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் ஆளுமையை புரிந்துகொள்வது சாத்தியமான அச்சுறுத்தல்களிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க உதவும். 10. விரைவாக செயல்படுங்கள். ஆக்ட் குயிக்லி. ஏதாவது தவறு என்று நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள்.
நேரத்தை வீணாக்காதீர்கள், ஏனென்றால் ஆபத்தான ஆளுமைகள் பெரும்பாலும் உங்களுக்கு செயல்பட நேரம் கொடுப்பதில்லை. ஏதாவது தவறு என்று தோன்றினால் மற்றும் என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உடனடியாக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறுங்கள். 11. இணைந்திருங்கள். ஸ்டே கனெக்டட். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லது மற்றவர்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஆபத்தான நபர்கள் உங்கள் ஆதரவு அமைப்பிலிருந்து உங்களை பிரிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் இதை நடக்க விடாதீர்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் உங்களுக்கு உதவ முடியும் என்பதற்காக நீங்கள் நம்பும் ஒருவருடன் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 12. குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளியுங்கள். நீங்கள் ஒரு ஆபத்தான நபரின் முன்னிலையில் இருந்தால் உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வன்முறை அல்லது பொருத்தமற்ற நடத்தையை எப்படி அடையாளம் காண்பது மற்றும் எப்படி தப்பிப்பது அல்லது உதவி பெறுவது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மற்றும் சமூகத்திற்கும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தற்காப்பு உத்திகளுடன் நீங்கள் இப்போது உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் ஆபத்தான ஆளுமைகளிலிருந்து பாதுகாக்க தயாராக உள்ளீர்கள். நாம் முடிக்கும்போது நாம் விவாதித்த முக்கிய விஷயங்களைச் சுருக்கி உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதன் மற்றும் தகவலறிந்திருப்பதன் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துவோம். இந்தச் சுருக்கத்தில் நீங்கள் விலகியிருக்க வேண்டிய 4 ஆபத்தான ஆளுமைகளைப் பற்றி ஆழமாக பார்த்தோம். நார்சிசிஸ்டிக் ஆளுமை, உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமை, பாரனாய்டு ஆளுமை மற்றும் வேட்டையாடுபவர்கள். இந்த நபர்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உளவியல் ரீதியாக மற்றும் நிதி ரீதியாக தீங்கு விளைவிக்க முடியும். நார்சிசிஸ்டிக் ஆளுமை, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி. எப்போதும் கவனத்தை விரும்பும் இந்த மக்கள் மற்றவர்களின் உணர்வுகளைப் பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் முரட்டுத்தனமாக, ரூடாக மற்றும் அடிப்படை பச்சாதாபம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியைப் பற்றி மட்டுமே நினைக்கிறார்கள் மற்றும் தங்கள் சுயநல ஆசைகளை அடைய மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க தயங்க மாட்டார்கள். உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமை, இமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டி. இந்த நபர்கள் மிகவும் கணிக்க முடியாதவர்கள். அவர்களின் அடுத்த நகர்வை கணிப்பது சாத்தியமற்றது. அவர்களின் தீவிரமான மற்றும் நிலையற்ற உணர்ச்சி மாற்றங்கள், எராட்டிக் இமோஷனல் ஸ்விங்ஸ், மிகவும் அதிகமாக இருக்கலாம். அவை வலுவான மனதை கூட உடைக்க முடியும். பாரனாய்டு ஆளுமை, பாரனாய்டு பர்சனாலிட்டி. பாரனாய்டு நபர்கள் மற்றவர்களை ஆழமாக நம்பாதவர்கள் மற்றும் தாங்கள் தவறு செய்கிறோம் என்று ஒருபோதும் நம்புவதில்லை. நீங்கள் அவர்களுடன் உடன்படவில்லை என்றால் அவர்கள் உங்களை ஒரு எதிரியாக முத்திரை குத்த விரைவார்கள். வேட்டையாடுபவர்கள், பிரெடட்டர்ஸ். அனைத்து ஆபத்தான ஆளுமைகளிலும் வேட்டையாடுபவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் வன்முறை கொண்டவர்கள் மற்றும் தொடர்ந்து தங்கள் அடுத்த இலக்கை தேடுகிறார்கள். அவர்கள் தங்கள் தவறான செயல்களைப் பற்றி அறிந்திருந்தாலும் மனசாட்சியின்றி தொடர்கிறார்கள். இறுதியாக, இந்த ஆபத்தான ஆளுமைகளிலிருந்து உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். விழிப்புடன் இருப்பதிலும் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்களை தீவிரமாக கவனிப்பதிலும் தான் திறவுகோல் உள்ளது. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஏதாவது தவறு என்று தோன்றினால் அது ஒருவர் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கை அறிகுறியாகும். ஆபத்தான ஆளுமைகள் எப்போதும் வேட்டையாடிக் கொண்டிருக்கிறார்கள், சுரண்டுவதற்கு யாரையாவது தேடுகிறார்கள். உங்களையோ அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களையோ அவர்களின் அடுத்த பலியாக விடாதீர்கள். விழிப்புடன் இருப்பதன், எல்லைகளை அமைப்பதன் மற்றும் உங்கள் சுற்றுப்புறங்களைப் பற்றி அறிந்திருப்பதன் மூலம் இந்த தீங்கு விளைவிக்கும் நபர்களுக்கு இரையாவதிலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். உங்கள் பாதுகாப்பும் நீங்கள் அக்கறைப்படுபவர்களின் பாதுகாப்பும் மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் இந்த ஆபத்தான ஆளுமைகளுக்கு எதிராக எப்போதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள தயாராக இருங்கள்.